தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலை பொறுப்பு பதிவாளர் ராஜசேகர் மீது உயர்கல்வித்துறை செயலரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம், மேலும் விவரங்கள். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பொறுப்பு பதிவாளராக இருக்கக்கூடிய ராஜசேகர் மீது உயர்கல்வித்துறை செயலாளரிடம் புகார் வழங்கப்பட்டிருக்கிறது. போலியான அனுபவ சான்றிதழை பயன்படுத்தி பொறுப்புக்கு வந்ததாக அவர் மீது இந்த புகார் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. புகார் அளிக்கப்பட்டதன் பிறகாக கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவள்ளி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு ஜேடி ராவணன் அவரிடம் விசாரணை நடத்தியிருப்பதாகவும் அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் ஆராய்ச்சி படிப்பு PhD படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு கல்லூரியில் முதல்வராக இருந்ததற்கான அனுபவ சான்றிதழை பெற்றிருக்கிறார். அந்த ஒரே நேரத்தில் முழுநேர மாணவராக PhD படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு கல்லூரியின் முதல்வராக எப்படி பணியாற்ற முடியும்? அப்படி என்றால் அவர் PhD-யை முழு நேரமாக படித்திருக்க முடியாது எனவும், அல்லது அவர் இன்னொரு கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியதற்கான சான்று பொய்யாக இருக்கும் எனவும் அவர்கள் ஆதாரத்துடன் உயர்கல்வித்துறை செயலாளரிடம் இந்த மனுவை அளித்திருப்பதாகவும், தற்போது அதன் மீதான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது.